இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு, தனியா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய், புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம முதல்ல பேன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். போதும். ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிக்கிட்டோம் கொஞ்ச நேரம். கடுகு போட்டுட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத இதை ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஒன்று, இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு 5 நிமிஷம். ஸோ இது இந்த மாதிரி வெந்த நேரக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம கொள்ளு நைட்டே ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு அதை குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுட்டு குக்கரில் 4 விசில் போட்டால் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இது எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இப்போ வெந்துடுச்சின்னு அர்த்தம். ஸோ இது இந்த கொள்ளு இந்த தண்ணியோடவே நீங்கள் போடுங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதில் போட்டுட்டு ஸோ கொஞ்சம் இது கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இல்லை முதல்ல தேங்காய், அப்புறம் பூண்டு, ஒரு 4-5 பல்லு பூண்டு, அப்புறம் தனியா, அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஸோ அதோட இப்போ புளி இதிலையே போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் தனியாக போடுறதா இருந்தாலும் தனியாக கரைச்சி போட்டுக்கலாம். நான் இதிலையே போட்டு அரைச்சிடுறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை கூட நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இது கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் முதல்ல அடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு நைஸாக அடிச்சிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் அடிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் கொள்ளு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதோட இந்த மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொள்ளு வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லதுங்க.
நீங்கள் ஐதர் கொள்ளு சூப்பு சாப்பிட்லாம், இல்லை கொள்ளு சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்லாம், இல்லைன்னா கொள்ளு குழம்பு கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இது வந்து ரைஸ் மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் நம்ம குழம்புன்றதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலாம். எதுக்குன்னா அது நல்லா கொதி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். இது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டிங்கனாலே போதும், வெந்துடும். அப்படி டைரெக்டாக வந்து ஊற வைக்காமல் நீங்கள் பண்ணணுன்னா குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை போட்டுட்டு எந்த பருப்பு இருந்தாலும் நல்லா வதக்கிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க. ஸோ ஒரே ஒரு கொதி வரட்டும், குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சுன்னா அந்த தேங்காய் ஸ்மெல்லு பச்சை வடெல்லாம் போயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி எண்ணெய் நின்றுச்சுனால குழம்பு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது மேலே வந்து கொத்தமல்லி நம்ம போட்டுக்கலாம். ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ குழம்பு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே கொஞ்சம் கார்னிஷிங் வந்து கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.